ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் வந்துட்டு யூடியூப்பில் ட்ராவல் ரிலேட்டான வீடியோ, பைக் ரிலேட்டான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி நம்ம பைக் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணும்போது ரொம்ப வாபுல் ஆகுது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம யமஹா ஷோரூம் போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கேட்டுட்டு வரலான்ட்டு போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நம்ம ஏன் ஒரு பிராண்டை உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதான் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்ஸி பையன் வந்துட்டு ஒரு வேலை பண்ணிட்டான். என்னென்னா, நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உலட்டுது வண்டி. அதுதான் இப்போ நம்ம ஷோரூம் போய் என்னென்னு கேட்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி இது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்ட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சஸ்பென்சர் வந்துட்டு ஆயில் மாற்றாமல் விட்டுட்டேன். இப்போ அதுதான் மாற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் நேற்று தான் செயின் க்ளீன் பண்ணேன். இதுக்கு முன்னால் அந்த செயினில் டப்பன்னு அடிக்கிறது, எல்லோரும் நம்ம போகும்போது நம்மளவே திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக இருந்தது. அதுதான் நம்ம போயிட்டு ஷோரூம்லேயே போய் கேட்டுருவோம். ஷோரூம் கிளம்புறேன், சர்வீஸ் சென்டரில் போய் கேட்போன்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். நான் போட்ட வீடியோவில் வந்துட்டு முக்கால்வாசி எல்லாம் அந்த போலீஸு கிட்ட மாட்டினது எங்கடான்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா தம்ப்நெயில் அப்படி போட்டால் தான் எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் நான் தம்ப்நெயில் தான் அப்படி போட்டேன். போலீஸ்கிட்டையெல்லாம் நான் மாட்டல. அதனால தான் அதுக்கு மட்டும் வியூஸ் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ வந்துட்டு வண்டர்லா விலாக் போட்டிருப்பேன். அதில் ஃபஸ்ட் ஹாஃப் தான் போட்டிருக்கேன். அடுத்தது செகண்ட் ஹாஃப் போடணும். இன்னும் எடிட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. சின்ன மேட்லலாம் ஏற்றும் போது அப்படியே நம்மளை அறியாமல் அப்படியே திருப்பி விட்டுருது வண்டி. அப்படியே சாயுதா, ஃபஸ்ட்டில் அப்படி இருக்காது. ஸோ அதான் என்ன ஒரே முடிவோடு போய் பார்த்துடலாம் அப்படி தான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி அந்த லைன் போட்டிருக்காங்களே, அது மேலே ஏற்றும் போது அப்படியே ஒரு மாதிரி இதாகுது. அதுதான் என்னென்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கு. நான் அடுத்த விழாவுக்கு என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நரசிபுரமில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸ்டெப் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் ஃபால்ஸாக என்னென்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சொல்லுவாங்க. அதை போய் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு 4th சர்வீஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரீ சர்வீஸ், மொத்தம் 4 சர்வீஸும் ஃப்ரீ. இனி பெய்டு சர்வீஸ் தான். அதுக்கு வந்துட்டு 4th சர்வீஸ்க்கே 3000 ரூபா பக்கம் கேட்டுட்டாங்க. இப்போ போய் சர்வீஸ் விட்டோன்னா எவ்வளோ கேட்பாங்களோ அது வேறு தெரில. எனக்கு தெரிஞ்சு 4000 ரூபா கேட்டுருவாங்க நினைக்கிறேன். 4000 ரூபாய் கூட வரும். ஏன்னா அந்த முன்னால் அந்த ஃப்ரண்ட் வாய் விளாடுறதே ஃப்ரண்ட் ஃபோக்கோட ஆயில் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அதுக்கே 1700 ரூபா பக்கம் சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஜென்ரல் சர்வீஸு, அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. ஐ திங்க் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1500, 3000 ரூபா ஆகிடும் இதுலேயே. அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் சேஞ்சு, அதெல்லாம் சேர்த்து 4000 ரூபா. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஆனால் பெய்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது. ஆனால் பெய்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க.
அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் பாருங்கள். நம்ம ஷோரூம் வந்தாச்சு. எங்கே இருக்குன்னா பால் கம்பெனி. வேறு லஞ்சு பிரேக் வேறு, என்ன சொல்ல போகிறாங்களோ. எங்கடா காணா, என்னடா கிணத்த காணான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆச்சு. இருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க பார்ப்போம். இருங்க கைஸ், போய் கேட்டுட்டு வரும். என்னடா லுக்கு? க்ளோஸில் இருக்காண்ணா? க்ளோஸில் இருக்கா? நான் வண்டி பார்க்கணுண்ணா கொஞ்சம். வண்டி சபா இப்பவே கண்ணை கட்டுது. வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் ஃப்ரோக்கு இதாகிறனால கொஞ்சம் வண்டி உலட்டுதுண்ணா. அது என்னன்னு பார்க்கணும். டைம் ஆகுங்களா? சரி, 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 2 மணி ஆகணும், 5 நிமிஷம் இருக்குது. நமக்கு உள்ளே போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அப்படியே நின்றுட்டுருக்கேன், ஃபோன் ஒன்ற மாதிரி. மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். கடுப்பாகுது காய்ஸ். இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம பைக்கில் கழுவுவாங்கள்ல, அதுக்கு தான் தண்ணி நினைக்கிறேன். இந்த தண்ணி எதுக்குண்ணா? குடிக்கிற தண்ணியா? நான் வண்டி வாஷுக்குன்னு நினச்சேன். சரி சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நானும் இவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். என்ன கூப்பிட்றேன்னு சொன்னானுங்க, மேலே கூப்பிடலை. பார்ப்போம். ஆயிடுச்சாண்ணா? கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்ப்போம் எப்படி. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நான் பைக் வாபிள் ஆகுதுண்ணா, என்னன்னு பார்க்கணும். வெக்ஸ் ஆகுதுங்க. ஷோரூம் வந்து அப்படி கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ண வைக்கவே கூடாது. இங்கே எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. R15 சின்ன சின்ன மேடில் ஏறும்போது அப்படியே அது நம்ம கையை இது பண்ணி அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்குண்ணா. அது என்னன்னு பார்க்கணும். ரெக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்ப்போம் இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் லோக்கலில் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க காற்று இல்லாதனால அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் காற்றடிச்சிட்டேனே, காற்றடிச்சோம் அப்படி தானே இருக்கே. கடுப்பாக இருக்குதுங்க. நான் என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் லோக்கலில் கொடுத்து செயினை டைட் பண்ணிட்டேன். செயின் டைட் பண்ணும் போது அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நான் சொன்னேன்ல போனதே, அதுலேருந்து தான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அதுலேருந்து தான் அப்படி வாபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 நாளாக ரொம்பவுமே வாபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுன்ட்டு நான் டேரெக்டாக கொண்டு வந்துட்டேங்க. புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். தானே பாருங்கள், புகைப்பிடிச்சிட்ருக்காரு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். அதெல்லாம் நம்ம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. வாங்கிட்டாருண்ணா.
அவங்க வந்துட்டு ட்ரக்ஸு வந்துட்டு இந்த மாதிரி சிகரெட்டு தம்மு அதில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம பைக்கு தான். ரைடர்ஸுக்கு தெரியுங்க பைக்குனா எவ்வளோ ஒரு உயிர்ன்ட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தம்மு தண்ணி அடிக்கிறத விட்டு போட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்த பண்ணினா தான் கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். யாரும் சிகரெட்டு தம்மெல்லாம் அடிக்காதீங்க, தண்ணிலாம் அடிக்காதீங்க. உங்களாம் நம்பி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்கள நினச்சி பாருங்கள் கொஞ்சம் ஆச்சும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்டா குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்கேன்னு பார்க்குறேன். நம்ம ரெக்ஸி அங்கே போயிடுச்சு, வருத்தமாக இருக்குது. எப்போ வரும், எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரில. அவங்க வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். நான் எடுத்துகிட்டு போனீங்க ரெடியாக போயிட்டாரா? சச்சா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு தப்பு. டைம் வர 2:15 ஆச்சு, இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் பார்த்தா அவங்க என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. எம்டினா பிரச்சனையே இருந்திருக்காதுன்ட்டு இல்லை, நான் வந்துருச்சு நம்ம பைக். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். எம்டி என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம சந்துக்குள்ளே டக்கு டக்குன்னு பூந்து போயிடலாம். இதே R15னா அந்த தூம் இடிக்குன்ட்டு பயந்து ஓடணும். ஸோ அதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். நம்ம பைக் என்னாச்சுண்ணா? என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? டயர் மாற்றிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். டயரில் பிரச்சனை இருக்குது, அன்னையோனா தெரிஞ்சதுனால உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த கிரிப்னஸ் கிடைக்காது, உங்களுக்கு ஃபுல் கிரிப்னஸ் கிடைக்காது. ஒன் சைடாக தான் கிரிப் கிடைக்கும். உங்களுக்கு ஒன் சைடாக கிடைக்கும்போது ஃபுல் கிரிப்னஸ் இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. சரி, நான் பார்த்துட்டு வேணால் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டயர் வந்துட்டு ஒரு சைடாக தேஞ்சிருக்காமா. அது எப்படிங்க ஒரு சைடாக தேயும்? அவங்க காசை பிடுங்கிறதுக்கு வேண்டியே சொல்லுவானுங்க. போங்க, கடுப்பாகுது. இப்போ நான் வந்துட்டு இதுக்கே 2000 ரூபா செலவாகிடுங்க. அப்போ சர்வீஸுக்கு காசே இருக்காது. டயர் மாற்றினா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சைடு எப்படி இதாகும்? கடுப்பாகுதுங்க. வேறு விடுங்க, பார்த்துக்கலாம். ஓட்டுற மட்டும் ஓட்டுவோம், என்னானாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இழப்பு மாதிரி என்ன நேரம் எங்கேயும் போகல, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் லோக்கல் கடையில் கேட்டேங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, டயரில் வந்து காற்று இல்லாதனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னாங்க, டயர் பெண்டாக இருக்குது, நான் எதை தான் உண்மைன்னு எடுத்துக்கிறது. ஒருத்தன் கேட்டால் டயர் பெண்ட் ஆகிக்குதுன்னு சொல்கிறான், ஒருத்தன் கேட்டால் காற்று இல்லைங்கிறான். இவங்க என்னென்னா இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புறதுனே தெரியல. என்ன பண்ணால் மாறியே போச்சு. சைடு எப்போ வந்தது அக்ரி பேக் சைடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த இடம். காலையில் வந்தீங்கன்னா மஜாவாக இருக்கும். அண்ணன் பார்த்தீங்களா டெஃபு போட்டு போகிறாரு, சும்மா இழிக்குது. ரெக்ஸிக்கும் போடலாம், பட் இருந்தாலும் வேண்டாமே, இன்ஜின் ப்ராப்ளம் வந்துடும் சீக்கிரம். அதனால் டெஃபெல்லாம் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வண்டியை வாங்குகிறோம். சொல்கிறது என்னென்னா, வாங்குறது எப்படி இருக்கணும், வண்டி வாங்கும்போது எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ட்ரெலாம் பண்ணாதே. நான் என்ன தெரியுமா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், வைசர் மாற்றிருப்பேன். அப்புறம் என்னென்னா 2 பக்கமும் ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்ரு அட்டாச் ஆன மாதிரி இருக்கும், அந்த இண்டிகேட்ரு போட்டிருப்பேன். வேறு எதுவும் அவ்வளோ
பெருசாலாம் நான் ஆல்ட்ரு பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னால் ஹெட்லைட்டில் வந்துட்டு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன், பிங்க் அண்ட் ரோஸு. வேணாம், ஏன்னா இது லுக்கு மட்டும் போதும், எனக்கு இந்த லுக்கு எனக்கு போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதை விட்டுப்பட்டு இந்த டெஃப்பு மாற்றுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி சீக்கிரம் போயிடும். இப்போ நல்லாயிருக்கும், நீங்கள் மாற்றி அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் போக போக உங்கள் வண்டி இன்ஜின் ஃபால்ட் ஆகிடும். நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். கௌதம் நீங்கள் இங்கே போகிறோம், எங்கள் அண்ணன் தான், வேற யாரும் இல்லை. அநியாயத்துக்கு டயரை மாற்றணும்னு சொல்லிட்டானே, என்னங்க அது எப்படி ஒரு சைடு மட்டும் தெரியும்? ஓட்டுறதே நேராக தான் ஓட்டுவேன் நான், என்ன ஒரு சைடு சாய்ச்சிட்டா ஓட்ட போகிறேன்? போங்க. அன்றைக்கி காலையில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், நம்ம டிடிஎஃப்என் இருந்துட்டு பெட் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. பரவாயில்ல, டிடிஎஃப்என்னா கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் அதில் வந்துட்டு ஜிபிஎஸ் ஒன்று வந்து இப்போ ஃபஸ்ட்டாக அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஆன்லைனுக்கு வரலையாம்மா. ஆன்லைன் வந்தால் நம்மளும் வாங்கி போட்டுடலாம். நான் சொன்னேன்னா இந்த கடையில் தாங்க நான் கேட்டேன். என்கிட்ட கேட்டதுக்கு சொல்கிறான், உங்களுக்கு வந்துட்டு வீல் பெண்டாக இருக்குது, நீங்கள் போய் ஆர்எஸ்புரத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னோம். அடா போடாமல் இறான்ட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கம் வந்தாச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டில் தென் உங்கள் விக்கி, டடா பை பாய். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அடுத்த பார்ட்டு வந்துட்டு நான் வர சனி ஞாயிறு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், டாடா பாய். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.